வணக்கம். உலகம் உலகம் போகிற போக்கு இதை பற்றியெல்லாம் சிறிது சிந்திக்க வேண்டிய தருணம். அந்த உலகத்தில் இந்தியாவோட பங்கு இதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உலக மக்களே இந்தியாவை பற்றி பேசக்கூடிய ஒரு தருணம் நமக்கு வாய்த்திருக்கிறது. இந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற பெருமையும் நமக்கு கிடைக்க போகிறது. இந்தியா இன்றைக்கி 4th பிளேஸில் எக்கனாமியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அது 3rd பிளேஸ் போகிறதுக்கு ரொம்ப நாளாகாது. 3rd பிளேஸுக்கும் 4th பிளேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. அதற்கு காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியில் அமைந்திருக்கும் ஆட்சி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, உலக அளவில் பேசுகிறாங்க. இந்தியா இன்று பேசுபொருளாகி இருக்கிறது வளர்ச்சியின் காரணமாக. சரி, இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக எது இருக்கணும், எது இருக்கும், எது பேஸாக இருக்கணும்? ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கு ஃபவுண்டேஷனாக எது இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நிறைய விஷயங்களை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி தான் அதுக்கு பேஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வளர்ந்த எந்த நாடுகளை வேணும்னாலும் எடுத்து பாருங்கள், அந்த நாட்டோட கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று அந்த ஸ்ட்ராங் எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, இல்லையா வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. இது ரெண்டுமே இருக்கும். அதாவது கல்வியில் சிறந்த நாடுகளை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று அங்கே தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபர்தர் ஒரு ஒரு பர்டிகுலர் டெவலப்மெண்ட்டுக்கு மேலே பெருசாக டெவலப் ஆகலைன்னா கூட, எக்கனாமியில் பெருசாக சாதிக்கலைன்னா கூட, அங்கே அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது போதும், மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு அந்த மக்கள் முடிவெடுத்திருப்பாங்க, அந்த ஆட்சியாளர்கள் முடிவெடுத்திருப்பாங்க. சில நாடுகள் வளர்ச்சி தான் முக்கியம், அதாவது இந்த ரேஸில் நம்பர் 1 or 2 அதாவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகளில் நம்ம நம்பர் 1 or 2 or 3 அப்படிங்கிற ரேஸில் ஓடுறதுக்காக முயற்சி எடுப்பார்கள். அந்த மாதிரி நாடுகளில் வளர்ச்சி பிரதானமாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே பேஸாக அமைந்திருக்கிறது கல்வி. இப்போ இந்தியா வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தது, எப்படி மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், அந்த மாற்றம் உண்மையிலேயே இன்று நடந்திருக்கிறதா, நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு நான் எஜுகேஷன் சார்ந்து இருக்கிறதுனால எனக்கு தெரிந்த சில விஷயங்களை இங்கே விவாதிக்கலாம் என்று இருக்கிறேன். 2014 மோடி ஆட்சி பீடத்தில் அமரும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, கண்டிப்பாக நாடு வளரும். ஏன்னா குஜராத்தில் அவர் ஒரு சில சாதனைகள் செய்திருந்தார், அதனால ஒரு வளர்ச்சி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, எஜுகேஷனில் எல்லா சைட்லேயுமே ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது குஜராத்தில், இல்லைன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷனில் பெருசாக டெவலப்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஸ்டேட் சப்ஜெக்ட் மட்டுமே கிடையாது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால மத்திய அரசும் இணைந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சாதான் முடியுமே தவிர, தனி ஸ்டேட்டு மட்டும் நினச்சா அது நடக்காது. அப்படிங்கிறதுனால அன்னைக்கு குஜராத்தை ஆண்டு கொண்டிருந்த மோடியால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியலனாலும், இருக்கிற சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பேஸ் போட்டு அந்த ஸ்டேட்டை கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போய் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வளர்ச்சியில் தெரிஞ்சுது. ஸோ அதே எதிர்பார்ப்பு மோடி 2014 ஆட்சிக்கு வரும்பொழுது நம்மிடம் எல்லாம் இருந்தது. அது 2014 ஒரு 16 வரைக்கும் அதற்கான அறிகுறிகளும் மாற்றத்திற்கான அறிகுறிகளும் தென்பட்டது. அதன் விளைவு தான் 2020 இல்லை 2019 2019 இறுதியில் நியூ எஜுகேஷன் சிஸ்டம், நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கான்னு கேட்டாக்கா, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அதோட ரிசல்ட்டை இன்னமும் உணரவே முடியல. சில இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, சில இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அப்படி அரையும் குறையுமா இருக்கிறதா தான் நான் உணர்றேன். பெருசாக ஒரு சேஞ்சஸாக தெரியல. பாலிசியில் சேஞ்சஸ் இருந்தது, ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் பெருசாக சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னாக்கா ஒரு வேளை இனிமேல் நடக்கலாம். ஆனால் இந்த வேகம் போதுமா, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ஸ்பீடு போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதற்கு மத்திய அரசை மட்டுமே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய வேண்டிய இடத்துல மாநில அரசுகள் இருப்பதனால எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசிற்கு ஒத்துழைக்கிறதா
அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாடு நமக்கே தெரியும். தமிழ்நாடு பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. அதுவும் பர்ட்டிகுலராக எஜுகேஷனில் அந்த 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டி எஜுகேஷனில் வர அத்தனை டெவலப்மெண்ட்டையும் இங்கே தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசாவது வேறு மாநிலங்களில் அதை ஸ்பீடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டாக்கா இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, ஃபார் பெட்டர் தென் தமிழ்நாடு. ஆனால் பெரிய லெவலில் மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டாக்கா நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா துறையிலையும் அவங்க சாதிச்சிருக்காங்க மத்திய அரசு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டினா இந்தியாவோட எக்கனாமியில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்காது. ஆனால் எஜுகேஷன் துறையில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சாதனைகள் இல்லை. இன்றைக்குமே கல்வி தந்தைகள் கோலோச்சுகிறார்கள். கல்வி தந்தைகள் என்று அவர்கள் தங்களை தாங்களே கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் கல்வி தந்தைகளா என்று கேட்டால் கல்வி தந்தைகள் இல்லை, அவர்கள் கல்வி வியாபாரிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி கல்வியை கடைச்சரக்காக்கி அதை விற்பனை செய்து கொண்டிருக்கும் கல்வி முதலாளிகள் இன்னமும் அவர்களுடைய தொழிலை சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்றைக்கு நிற்கும்? ஏதோ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட கேம்பஸ்லாம் ஆஃப் கேம்பஸ்லாம் இங்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் வந்தது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பஸ் வந்ததாகவும் தெரியல. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே குஜராத்லலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதுவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படிங்கும்போது கல்வியில் மட்டும் பெரிய மாற்றம் நடக்கவில்லை. அதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இத்தனை ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்லையுமே சாதித்து கொண்டு இருக்கிற மத்திய அரசு ஏன் கல்வி என்கிற ஒரு துறையில் மட்டும் கோட்டை விடுகிறது என்பது மட்டும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கல்வியை உயர்த்தாமல் இங்கே பொருளாதாரம் பெரிய அளவில் உயராது. நீங்கள் உயர்த்தலாம். ஏன்னா சைனா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களோட கல்வி எஜுகேஷன் வேர்ல்டு வைடு எஜுகேஷன் கிடையாது. அங்கே இங்கிலீஷே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லாமல் ஒரு நாடு எப்படி வளர முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பேசி கொண்டிருந்த ஒரு நேரம். நமக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் தெரிஞ்ச நம்ம ஒன்றும் பெருசாக வளர்ந்துடல. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு வெல் நோன் லாங்குவேஜ் அதுவுமே தேவை தான். அது இருந்ததுன்னா க்ரோத் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும் சைனாவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைனாவில் என்ன பண்ணாங்கனாக்கா அந்த தொழில் முனைவோர்களை அதிகமாக உருவாக்கி, அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி, கடின உழைப்பு கொடுக்க வைத்து, பொருட்களை உற்பத்தி செய்து உற்பத்தி துறையில் முன்னேறி, பெரிய டெக்னாலஜிலாம் இல்லாமல் சாதாரண உற்பத்தி துறைகளில் முன்னேறி அவ்வளோ கொஞ்சம் வளர்ந்தாங்க அவங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் கல்வி இல்லாமல் அடுத்த படிக்கு செல்ல முடியாது என்பதாக. அதனால் அவர்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மாற்றத்தினால அடுத்த லெவலுக்கு போனாங்க. அடுத்து அவங்க போனது டெக்னாலஜி, அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போய் அதில் பெரிதாக சாதித்தார்கள். அதற்கு பிறகுதான் அங்கே கண்டுபிடிப்புகள் வர தொடங்கின. அதற்கு முன்னாடி இருக்கிற பொருளையே நிறைய அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து சந்தையை பிடித்து பொருளாதாரத்தை உயர்த்தியவர்கள் அதற்கு பிறகு கல்வியிலும் நன்றாக பயின்று பல மொழிகளை கற்று, அதுவும் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கிற இங்கிலீஷை நன்றாக கற்று, அறிவியலிலும் தொழில்நுட்பங்களிலும் சாதனை புரிந்து அந்த உயர்வை தக்க வைத்து கொண்டார்கள். அந்த பொருளாதார உயர்வை, மேம்பாட்டை தக்க வைத்து கொண்டார்கள். அடுத்தடுத்த படிநிலைக்கு போனார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அது இந்தியாவில் நடக்குமா அப்படின்னா, இந்தியாவில் ஆல்ரெடியே நமக்கோட எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்தது. டெக்னாலஜியில் நம்ம சவுண்டாக இருந்தோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. சயின்ஸில் நம்ம சவுண்டாக இருந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு பாடத்தை, அறிவியல் என்கிற ஒரு பாடத்தை, ஒரு உதாரணத்திற்கு அறிவியல் என்கிற ஒரு பாடத்தை ஆரம்ப கல்வி காலகட்டங்களில் நம்முடைய தாய்மொழியில் தான் கற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த கோட்பாட்டின் மீதான புரிதல் அதிகமாகும். அந்த புரிதல் அதிகமாகாமல் நீங்கள் எல்கேஜிலேருந்தே ப்ரீகேஜிலேருந்தே ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அதுதான் பெருமை, அதுதான் நம்ம பசங்களுக்கு வேணும், அது இருந்தால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நம்பி ப்ரீகேஜி எல்கேஜிலே இங்கிலீஷை கொண்டு புகுத்தினதின் விளைவு என்ன ஆச்சுன்னா, குழந்தைகள் மொழியை புரிந்து கொண்டார்கள், மொழியை கற்றுக்கொண்டார்கள். மொழியின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்க தவறினார்கள். அதை மனப்பாடம் மட்டுமே செய்கிற ஒரு கெப்பாசிட்டி தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சாக இருந்தது.
அதனால் இங்கே வந்து மொழி தெரிந்தாலும் தொழில்நுட்பத்தில் நம்ம பெரிய அளவில் வளரல. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த பப்ளிகேஷன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுற அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸோட நம்பர்ஸ் கம்மியாக இருந்தது. அப்படியே ஆர்டிகல்ஸ் நடந்தாலுமே நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி கல்வி தந்தைகள்ங்க எல்லாமே டுபாக்கூர் தந்தைகள். இவங்க எல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு டீச்சர்ஸையும் இத்தனை கம்பல்சரி இத்தனை பப்ளிகேஷன் போட்டால் தான் நீ வந்து கண்டினியூ பண்ண முடியும், அப்போ தான் உனக்கு சேலரி, அப்போ தான் நீ இங்கே வந்து டீச்சராக கண்டினியூ பண்ண முடியும்லாம் ப்ரெஷர் கொடுத்ததுனால எல்லாமே ஃபோர்ஜரி பேப்பர்ஸ், எல்லாமே டூப்ளிகேஷன்ஸ், ஏதோ நேம் சேக்குக்கு பப்ளிஷ் பண்ணி அவர்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதற்காக சில ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணாங்க. அதனால நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வேணால் இம்ப்ரூவ் ஆகிருக்குமே தவிர குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகலை, இன்னமும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓரளவுக்கு நம்ம முன்னோக்கி நடந்தாலும் சைனாவில் இருந்த அந்த ஸ்பீடு இந்தியாவில் இல்லை. ஒரு வேளை ஜனநாயக நாடுங்கிறதுனால அந்த மாதிரி ஸ்பீடு இல்லையோ, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கோ கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கிறதுனால அப்படி இருந்தால் வளர்ச்சி தடைபடத்தான் செய்யும். நமக்கு வேகமான முன்னேற்றம் வேண்டுமென்றால் கல்வி என்கிற அஸ்திவாரத்தை பலப்படுத்தினால் ஒழிய இங்கே பெரிய மாற்றங்கள் வரப்போவதில்லை. கல்வி எப்பொழுது பண முதலைகளிடமிருந்து படிக்காத, படிப்பறிவே இல்லாத பண முதலைகள் கல்வி கூடங்களை நடத்துகிற நிலைதான் இன்று இருக்கிறது. அப்போது கல்வியில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று வச்சுருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு எஜுகேஷனில் வந்து ஒரு லெவல், ஒரு டெப்த் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இல்லீகலாக பணம் சம்பாதிச்சவங்க தாங்கிட்ட பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இடத்தெல்லாம் வளைச்சி போட்டு, அதுவும் இல்லீகலாக வளைச்சி போட்டு, அதில் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டி வெறும் பில்டிங்கை மட்டுமே காமிச்சு இதை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொமோட் பண்ணி அப்படி வளர்த்து விடுகிற கல்வியால் இங்கே யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே கல்வி எல்லாமே பிளாக் போர்டில் மட்டும்தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்றைக்கு இருக்கிற தனியார் துறை கல்விக்கூடங்களில் ப்ராக்டிக்கலுங்கிற பேச்சுக்கு அர்த்தமே கிடையாது. சும்மா நேம் சேக்குக்கு எதையோ ஒன்று பண்ணிட்டு வெறும் பில்டிங்கை மட்டுமே வச்சுட்டு கல்விக்கூடங்களை வளர்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல் தான். அந்த மாதிரி கல்விக்கூடங்களிலிருந்து வருகிற மாணவர்கள் குறை மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பயின்ற கல்வியில் குறை இருக்கிறது, அவர்கள் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பங்களில் குறை இருக்கிறது. அதனால் நம்மளுடைய வியாபாரத்துறை, அதாவது பிஸ்னஸ், இந்தியாவோட பிஸ்னஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள இந்தியாவோட பிஸ்னஸ் பெரிய வளர்ச்சியை எட்டாமலேயே இருக்கிறது என்பது தான் என்னுடைய கணிப்பு. அப்படி இந்தியாவோட எக்கனாமி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி 4th பிளேஸில் இருக்கோன்னு சொல்கிறோம், நம்ம அடுத்த 3rd பிளேஸில் போயிடுவோம், டிஃபரன்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறோம். இது எஜுகேஷனோட குவாலிட்டியால் இல்லை, இது வந்து இந்தியாவில் இருக்கிற மேன் பவரால் வந்தது. யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்கிறோம், அவங்களோட மேன் பவர் எல்லாத்தையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணி நல்லா அதை முன்னே கொண்டு போகிறதுனால நம்மளோட எக்கனாமி ஓரளவு வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டுமானால் 3வது பொசிஷனை பிடித்த பிறகு 2வது பொசிஷன் போகிறது அவ்வளவு எளிதல்ல என்று வல்லுநர்களே சொல்கிறார்கள். அந்த நிலையை அடைய வேண்டுமானால் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது கல்வித்துறை, அது அடுத்த நிலையை எட்ட வேண்டும். அப்படி எட்ட வேண்டுமானால் தகுதி உள்ளவர்களிடத்து இந்த கல்வி சென்று அடைய வேண்டும். கல்வி கூடங்களும் தகுதி உள்ளவர்களிடத்தே கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் அவங்க ப்ராஃபிட் மோட்டோ இல்லாமல் அதை ஒரு பிஸ்னஸாகவே பார்க்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வேணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கல்விக்கூடங்கள் வருகிற அத்தனை பைசாவும் தனக்கான பைசா என்று முடிவு செய்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் நம்ம சொல்கிறோம்ல, அதாவது ஒரு இதுனாக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னா அதில் ஒரு லேப் இருக்கணும். லேப்னா ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ், அதுவும் பர்டிகுலராக லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒரு 50% வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் 50%ஆவது இருக்கணும். 100% இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் 50%ஆவது லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும். அதை பற்றியான அறிவு அங்கே பயின்று கொண்டிருக்க மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால்தான் எஜுகேஷனில் ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். அது இன்றைக்கு இருக்கிற கல்வி வியாபாரிகளால் கொடுக்கவே முடியாது. இந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஃபிசிக்கலாக போய் ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு 10-15 பில்டிங்கை கட்டி அதுக்குள்ளே எல்லா பசங்களையும் அடைச்சி பட்டியில் அடைச்சி போடுற மாதிரி அடைச்சி
கிளாஸ் ரூமுக்குள்ள 60 பேர் 70 பேர்னு அடைச்சி அவங்களுக்கு சும்மா நேம் செக்குக்கு மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்கிற வாத்தியாரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி லோ காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஏதோ நேம் சேக்குக்கு ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சொல்லி இந்த மெக்காலையை கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி மந்தை மாடுகள் மாதிரி மாணவர்களை உருவாக்குவதை தவிர்த்து இந்த கிளாஸ் ரூம் எஜுகேஷனே தவிர்க்கணும். அதை தவிர்த்து அதில் சில ஆன்லைன் மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் தான் இருக்கணும். சிபிஎஸ்சி ஒரு பேட்டர்னு, ஐசிஎஸ்சி ஒரு பேட்டர்னு, இன்டர்நேஷ்னல் பேட்டர்னு, சென்ட்ரல் பேட்டர்னு, ஸ்டேட் பேட்டர்னு, இப்படி பல சிலபஸ் இருந்து எது குவாலிட்டி இல்லை ஒன்றுமே புரியல. அப்போது அந்த குவாலிட்டி டிஃபரன்சஸே பசங்கள்கிட்ட இருக்குது. ஸ்டேட் போர்டில் படித்த பசங்களுக்கு குவாலிட்டி பெருசாக இல்லை, சென்ட்ரல் போர்ட்லேயும் இன்டர்நேஷ்னல் போர்ட்லேயும் படிக்கிறவங்கள்ட்ட குவாலிட்டி இருக்குது. அப்போ டோட்டலாகவே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இதை பேசணுன்னா இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம். எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும், எஜுகேஷனே எப்படி இருக்கணும், இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு இருக்குது. ஏன்னா அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசலாம். ஏன்னா இப்போது அதை பற்றி பேசணும், இந்த வீடியோவோட நீளம் அதிகமாகி கொண்டே போகும், அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த எஜுகேஷன் இந்த கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் இந்தியா அடுத்த பொருளாதார படிநிலைக்கு செல்லவே முடியாது. 3வது நிலைக்கு வேண்டுமானால் செல்லலாம். 3வது நிலையிலிருந்து 2வது நிலைக்கோ, 2வது நிலையிலிருந்து முதல் நிலைக்கோ போக வேண்டுமானால் இந்த எஜுகேஷன் தான் மெயின், அதுதான் பேஸு, அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் லேயிங் ஸ்டோன் ஃபார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அது இல்லாமல் போக முடியாது. அதில் மாற்றமே இன்று இல்லை. மாற்றம் கொண்டு வராமல் ஒரு மாற்றம் பொருளாதாரத்தில் நிகழாது. அது நிகழ வைக்க வேண்டுமானால் மாற்றத்தை கொண்டு வர ஆட்சியாளர்கள் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.